ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்லயே பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மில்க் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுகர் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணும்போது மில்க் நல்லாவே திக் ஆகும். நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க மில்க் நல்லாவே நம்மளுக்கு திக்கா இருக்கு. இப்போ இத ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நம்ம 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பட்டர் ஸ்காட்ச் கிரன்ச்சஸ் பண்றதுக்கு சுகர் கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுல பட்டர் அண்ட் cashew nuts போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் கிரன்ச்சஸ். இது நம்ம இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத நல்லா நம்ம குட்டி குட்டி பீசஸா பிரேக் பண்ணி எடுத்துக்க போறோம். இத நல்லா நம்ம பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல இன்னொரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி இடிக்கிறது நம்ம வீட்ல இருக்கும் இல்லையா? இத வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் கிரன்ச்சஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 ஹார்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். அகைன் இத நம்ம ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம பட்டர்ஸ்காட்ச் கிரன்ச்சஸ் போட்டுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நம்ம இத வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து இதுக்கு மேல ஒரு கவர் மாரி போட்டுக்கிறேன். ஸோ ஏர் வெளில வராம இருக்கும். இத வந்து நம்ம ஒரு 8 ஹார்ஸ்க்கு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணோம்னா, சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். உண்மையிலேயே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.